ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ரூச்சஸ் கிளாஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி கற்றுக்கிறதுக்கு தேவையான பேசிக் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறேன். என்னென்ன மெட்டீரியல் நம்ம வாங்கணும் அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும், ஆரி இப்போ நம்ம கற்றுக்கணுன்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வாங்கணும், அட்வான்ஸ் மெட்டீரியலும் வாங்கணுமா இல்லை பேசிக் மெட்டீரியல் மட்டும் வாங்கணுமா, உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேசிக் மெட்டீரியல் மட்டும் வாங்குங்க. கற்றுக்கின பிறகு அட்வான்ஸ் மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கலாம். இப்போது என்னென்ன திங்ஸ் நம்ம வாங்கலான்னு பார்க்கலாம். ஆரி ஸ்டாண்டு வாங்கிக்கோங்க. இந்த ஆரி ஸ்டாண்டு 18 இன்ச் வாங்கிக்கோங்க. அதில் 4 கால் வரும். இந்த 4 காலும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஈவனாக இருக்கிறப்ப நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஈவன் இல்லாமல் இருந்ததுன்னா, அன்ஈவனாக இருந்தால் நீங்கள் அங்கேயே மாற்றிட்டு நீங்கள் வேறு ஸ்டாண்ட் வாங்குங்க. ஆரி ரிங் 18 இன்ச் வாங்குங்க. ஆரி ஸ்டாண்டும் 18 இன்ச், ஆரி ரிங்கும் 18 இன்ச் நீங்கள் வாங்கினீங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போது இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இது நல்லா டைட்டாக இருக்கா, நல்லா நம்மளுக்கு அது மூவ் ஆகுதான் பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரிங்கை நீங்கள் வாங்குங்க. பாப்ளின் கிளாத் நம்ம இன்ஸ்கர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாத்து தான் பாப்ளின் கிளாத். நம்ம அது வாங்கினா நம்ம கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒயிட் கலர் இல்லை பிளாக் கலர் வாங்கிக்கோங்க. இந்த கிளாத்தில் நம்ம பழகிட்டோன்னா, சில்க் காட்டன்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதில் நம்ம ஈஸியாக நம்ம போடலாம். பைண்டிங் டேப். இந்த பைண்டிங் டேப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இந்த ரிங்கு இருக்கு இல்லையா, இந்த ரிங்கு இதை போல் பிளைனாக இருக்கும். நம்ம இந்த ரிங்கு மேலே இந்த பைண்டிங் டேப்பை வச்சு நம்ம சுற்றணும். எதுக்கு சுற்றுறோன்னா, நம்ம சில்க் காட்டன்லாம் நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம அந்த துணியை சுற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழுப்போம். அப்போ துணி டேமேஜ் ஆகிறதுக்கு ஆகும். ஸோ அந்த டேமேஜை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம இந்த பைண்டிங் டேப் யூஸ் பண்ணால் அந்த டேமேஜ் நம்மளுக்கு வராது. அதுக்காக தான் இந்த டேப் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி த்ரெட் டயாலஜி பிராண்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இதிலே சரியில் நரம்பு இருக்கும், நரம்பு இல்லாமலேயும் இருக்கும். நரம்பு இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பாருங்கள், இதில் 2 நூல், ஒரு நூல் 2ஆக பிரியும். இது தெரியுது பாருங்கள், இது ஒன்று. இந்த நூல் வாங்கினீங்கன்னா, இந்த த்ரெட்டு வாங்கினீங்கன்னா, சரி த்ரெட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்சில் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் கிளாத் எடுக்கிறேன்னா நீங்கள் டார்க் கலர் பென்சில் யூஸ் பண்ணுங்கள். டார்க் கலர் கிளாத் எடுக்கிறேன்னா லைட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. சிசர் அப்படி இல்லைன்னா கட்டர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ சிசரும் இந்த கட்டரும் ஆரிக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். வேறு எந்த அதர் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நீடில் இருக்கு இல்லையா, இதே போல் ஆன் நீடில் சொல்லிட்டு ஒரு செட்டே நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த நீடில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்வான்ஸ்க்கெலாம் நீடில் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இது வாங்கி வச்சுக்கோங்க. மிஷின் த்ரெட் இருக்கு இல்லையா, நார்மல் மிஷின் த்ரெட் இந்த கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லா கிளாத்துக்கும் இந்த கோல்டன் கலர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த கலர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய கிளாத்துக்கு ஏற்ற கலர் நீங்கள் போட்டிங்கன்னா அது தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அந்த கிளாத்து
இந்த த்ரெட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்க் த்ரெட்டு, இந்த சில்க் த்ரெட் இருக்குது இல்லையா, இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த சில்க் த்ரெட் வந்து இந்த கலர் வாங்கினீங்கன்னா கூடவே நீங்கள் என்ன பண்ணும், இன்னொரு சில்க் த்ரெட்டும் வந்து நீங்கள் வாங்கும் போது 2 வாங்கிக்கிங்க. எதற்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நூல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போது 2 நூலாக நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ இது ஜாயின் பண்ணி பண்ணும் போது நம்மளுக்கு வந்து 2 நூல் தான் யூஸ் ஆகும். ஒரே நூலில் நம்ம பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வாங்கும் போதே வந்து 2 நூலாக வந்து வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம ஸ்டிச் பண்ணினே நம்ம போகலாம். அதுக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் வந்து வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் பாருங்கள் 2 நூலாக வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இருக்குது, வேறு நூல் நம்மக்கிட்ட வாங்கலை அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த பாபின் இருக்குது இல்லையா, இந்த டைலரிங் மிஷின்லலாம் வரும் இல்லையா பாபின்னு, அதில் வந்து இந்த நூலை வந்து பாதியாக சுற்றிட்டு இந்த நூலும் பாபினில் இருக்கிற நூலும் நீங்கள் ஜாயின் பண்ணி போடலாம். உங்ககிட்ட 2 நூல் இல்லாத பட்சத்தில் பாபினில் இந்த நூலை வந்து சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்கேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து லைன் போட்டு சொல்லித்தரோம். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த மர ஸ்கேல் இல்லை கண்ணாடி ஸ்கேல் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடில் வந்து துலிப் பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அயன் நீடிலும் இருக்குது. உங்களுக்கு எந்த நீடில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ் எல்லாம் வந்து அயன் நீடிலை விட இந்த துலிப் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழகிட்ட பிறகு நீங்கள் வந்து இந்த அயன் நீடில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து சில்க் த்ரெட்டு சரி, நார்மல் நீடிலுக்கு நார்மல் த்ரெட் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நம்ம நீடில் நம்பர் வந்து 13, 14 யூஸ் பண்ணலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5, 14 துலிப் நீடில் அது யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து சுகர் பீடு 2 mm பீடு 3 mm பீடுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து 23, 24 அந்த நீடில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி சுகர் பீடு வந்து நம்ம நிறைய கோக்கணும்னா இதற்கு பார்த்தீங்களா அயன் நீடில் ரொம்ப மெலிசாக இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் இதில் வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்ட பிறகு இதை யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஜர்தோசிக்கெல்லாம் வந்து இந்த நீடில் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஜர்தோசி ரொம்ப மெலிசாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த நீடில் வந்து யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து சுகர் பீடு வந்து நம்ம வந்து போடலாம். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் எல்லாருமே இந்த துலிப் நீடில் பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது கடையிலலாம் இந்த ஆரி ஸ்டாண்டு வந்து நாங்கள் கற்றுக்கும் போது இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து கிடைச்சிது. ஆனால் இப்போ வந்து நிறைய டைப்பில் வந்து இந்த ஆரி ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. இதே ஆரி ஸ்டாண்டை வந்து நம்ம ஹைட்டாக வந்து தூக்கிக்கிட்டு நம்ம ஒரு சேர் போட்டு நம்மளுக்கு எப்படி வாட்டமோ அப்படி வச்சும் நம்ம வந்து பண்ணலாம். அதை போல் நியூ டிசைன் இந்த ஆரி ஸ்டாண்டும் வந்து கடையில் வந்து விற்கிது. இது வந்து கற்றுக்கும் போது நீங்கள் இதை வாங்கிக்கிங்க. இல்லை நான் வாங்கும் போதே அது வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரியான இந்த ஸ்டாண்டும் நீங்கள் வந்து வாங்கலாம். அது இல்லாமல் 4 சைடாக வச்சு சதுரமாக வந்து ஆரி ஸ்டாண்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அது வந்து 4 பக்கமும் வந்து கிளிப்பு போட்டு பண்ணுவாங்க. ஸோ நிறைய டைப்பில் வந்து நம்மளுக்கு இப்போது மார்க்கெட்டில் வந்து ஆரி ஸ்டாண்ட் வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஸ்டாண்டு வந்து வாங்கிக்கிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெட்டீரியல் நேம்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன்.
அதை போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ லிங்க்கு, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ளூடூத் கிளாஸ் லிங்க்கும் நான் கீழே நான் தரேன். அதை போய் நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.